த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா டிஎம்கே பத்தி பேசுறோம், ஏடிஎம்கேவுடைய பிளவை பத்தி பேசுறோம், காங்கிரஸ் பண்ண துரோகத்தை பத்தி பேசுறோம், தமிழக வெற்றி கழகத்துடைய இவ்வளவு பெரிய வளர்ச்சியை பத்தி பேசுறோம், திருமாவளவன் அவர்களுக்கான முதல்வர் வாய்ப்பு தவறி போனதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம், இடதுசாரிகள் இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்ற ஆதங்கத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா நம்மள பெரும்பாலானோர் பேச தவறின விஷயம் பாஜகவுடைய தோல்வி அப்படின்றது. ஏன்னா தமிழ்நாட்டை எப்படியாவது பிடிச்சே தீர்வோம் அப்படின்னு டெல்லியிலிருந்து இறக்கப்பட்ட அத்தனை பிளான்களுமே தவிடுபடியா இருக்கு. கடந்த 15 வருடங்களுக்கு மேல தமிழ்நாட்டுக்காக பார்த்து அவங்க போட்டிருந்த அத்தனை திட்டங்களுமே இன்னைக்கு சுக்குநூறா உடைஞ்சிருக்கு. இனி போராடுறதுக்கான இல்லாட்டி திட்டங்களை தயாரிக்கிறதுக்கான ஒரு களத்தை உருவாக்குறதுக்கு அவங்களுக்கு இன்னும் சில வருடங்கள் ஆகும். அதுக்கப்புறமா அதை இம்ப்ளிமெண்டேஷனுக்கு கொண்டு வந்து அதை செயல்முறைக்கு படுத்தி அதை சாத்தியப்படுத்துறதுக்கு இன்னும் அவங்களுக்கு சில தசாப்தங்கள் ஆகும் அப்படின்னு சொன்னா கூட அதுல மாற்று கருத்து கிடையாது. நடந்து முடிஞ்ச சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு மிகப்பெரிய அடி அப்படின்றது கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க எந்த மாநிலத்திலையும் சந்திக்காத மிகப்பெரிய அவமானத்தையும் அவங்க சம்பாதிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா மாற்று கருத்து கிடையாது. காங்கிரஸ் இல்லாத பாரதம் உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த பாஜகவுக்கு தமிழ்நாட்டுல முதல்வர் விஜய் தலைமையிலான ஆட்சியில அமைச்சர்கள் கிடைக்கிறாங்க, ஆட்சியில பங்கெடுக்கிறாங்க அப்படின்ற அந்த விஷயம் இருக்குல்ல, அமித்ஷாவையும் மோடியும் பயங்கரமா டிஸ்டர்ப் பண்ணிருக்கு, பயங்கரமா டென்ஷன் ஆயிருக்கு. எந்த அளவுக்கு தெரியுமா? இனி தமிழ்நாடு பக்கமே வரமாட்டையா, தமிழ்நாட்டு பாஜக எக்கேட கெட்டு போகட்டும் அப்படின்னு அவங்க முடிவெடுத்திருக்கக்கூடிய அளவுக்கு நிலைமையை ரொம்ப மோசமா மாறி இருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு விரிவாக பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியிலிருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனலை நடத்திட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரியான ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க போய் வீடியோக்குள்ள போகலாம். நடந்து முடிஞ்ச தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை கொஞ்சம் திரும்பி பாருங்களேன். பாஜகவுடைய பெரிய முகங்கள்னு சொல்லப்படக்கூடிய மத்திய இணையமைச்சர் எல் முருகன், நயினார் நாகேந்திரன், மாநில தலைவர் வானதி சீனிவாசன், பாஜகவுடைய தேசிய மகளிர் அணி தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், முன்னாள் ஆளுநர், இவங்க எல்லாருமே படுதோல்வி அப்படின்றத அடைஞ்சிருக்காங்க. போட்டியிட்ட 27 தொகுதிகள்ல காலியாயிருக்காங்க. கடந்த தேர்தலில் கணிசமா இருந்த அவங்களுடைய வாக்கு சதவிகிதம் அப்படின்றது இந்த முறை வெறும் 2.97% சுருங்கி போயிருக்கு. போட்டியிட்ட 5 இடங்கள்ல டெபாசிட் அப்படின்றத காலியா இருக்குது. பல இடங்கள்ல 3வது இடத்துக்கு அவங்க தள்ளப்பட்டிருக்காங்க. அண்டை மாநிலமான கேரளாவில் கூட பாஜக முன்னேறிக்கிட்டே இருக்கிறப்போ திராவிட மண்ணுன்னு சொல்லப்படக்கூடிய தமிழ்நாட்டுல மட்டும் இவ்வளவு பெரிய பூஜ்யம் எப்படியா வந்துச்சு, எங்கேயா மிஸ் பண்ணோம் அப்படின்னு மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்குது டெல்லி. முன்னாடி 4 எம்எல்ஏக்கள் இருந்தாங்க. இப்ப அந்த இடத்துல வெறும் ஒரே ஒரு ஆள் தான் உட்கார்ந்து இருக்கிறாரு. அதுவும் நீலகிரி மாவட்டத்தை சேர்ந்த ஊட்டி தொகுதியை சேர்ந்த போஜராஜன். அவரும் ஒரு பெரிய வெற்றியெல்லாம் பெற்றல, வெறும் 1000 வாக்கு வித்தியாசத்துலதான் நூலிலையில தப்பிச்சு போயிருக்கிறார். இல்லாட்டி தமிழ்நாட்டுல 0 அப்படின்றது வந்திருக்கும். ஏற்கனவே லோக்சபா மக்களவையில தமிழ்நாட்டில இருந்து 0, மாநிலங்களவையில 0, சட்டமன்றத்திலையும் 0 ஆயிருக்கும். 1 மேயர் கிடையாது. உள்ளாட்சி தேர்தலில் சுத்தமா ஒண்ணுமே கிடையாது. அங்கங்க கவுன்சிலர்ஸ் மட்டும் சில பேர் இருக்கிறாங்க. இத்திக்கும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க, வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இங்க, பிரதமர் நரேந்திர மோடி விழுந்து பிரச்சாரம் பண்ணக்கூடிய மாநிலங்கள் ஒன்னா தமிழ்நாடு இருக்கு. திருக்குறளை பத்தி பேசுறாரு, தமிழை பத்தி பேசுறாரு, வேட்டி சட்டம் போடுறாரு, அப்படி அவரை பத்தின புரோபகண்டா நடத்தப்படுது. இன்னொரு பக்கம் காஷி தமிழ் சங்கம்னு நடத்துறாங்க, வட இந்தியாவில் தமிழை நாங்க கற்றுக் கொடுக்கிறோம் அப்படின்னு எல்லா கிமிக்ஸையும் அவங்க பண்ணிக்கிட்டே இருந்தாலும் கூட தொடர்ச்சியா அவங்களுக்கு தமிழ்நாடு மட்டும் பிக் 0 அப்படின்றது தான் பதிலா கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இதுலதான் டெல்லி தலைமை உச்சகட்ட கோபத்துக்கு போயிருக்கிறாங்க. இந்த தேர்தல் தோல்வியை விட டெல்லியை அதிகமா டென்ஷன் ஆக்குனது அதிமுகவுடைய மூவ் தான். இவ்வளவு நாள் ஒன்னா இருந்துட்டு இப்போ எடப்பாடி பழனிசாமி டீம்ல இருக்கக்கூடிய சிவி சண்முகம் ஆகட்டும், எஸ்பி வேலுமணி ஆகட்டும், இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கூட்டணியை உடைச்சுக்கிட்டு போயிட்டாங்க. என்ன சொல்லிட்டாரு சிவி சண்முகம்? எந்த கூட்டணியில் நாங்க கிடையாதுங்க, தாவேக்கா கூட மட்டும்தான் எங்க கூட்டணி அப்படின்றத பொசுக்குன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டாரு. தமிழக வெற்றி கழகம் பக்கத்துல, விஜய் பக்கத்துல இவங்க எல்லாம் சாஞ்சது கூட தெரியல. ஆனா
ஒரு வார்த்தை கூட சொல்லாம இத்தனை நாட்கள் நம்மளை நம்பி எது நடந்தாலும் நம்ம கிட்ட கேட்டு மேல இருக்கிறவன் பாத்துக்குவான்ட்டு நம்மளை நம்பியே இருந்தவங்க இன்னைக்கு இப்படி ஒரு அடாதடி அரசியலை பண்றாங்களே அப்படின்றதுதான் அமித்ஷாவுடைய அந்த கோபத்துக்கான உச்சகட்ட காரணமா அமைஞ்சிருக்கு. இன்னொரு பக்கம் முதல்வர் விஜய் அவர்கள் கொள்கை ரீதியா நாங்க பாஜகவுக்கு எதிரின்னு அறிவிச்சுட்டு காங்கிரஸ் கட்சிக்கு அமைச்சரவையில இடம் கொடுத்திருக்கிறாரு. இது டெல்லிக்கு விடப்பட்ட ஒரு நேரடி சவாலா தான் இருக்கு. இதனாலதான் இனி தமிழ்நாடு பக்கமே நாங்க வரமாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மோடியும் அமித்ஷாவும் அப்செட்ல இருக்கிறதா பேச்செல்லாம் அடிபடுது. ஏன்னா காங்கிரஸ் இல்லாத ஒரு நாடு, அதுவும் தமிழ்நாட்டுல அவங்க எந்திரிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ராகுல் காந்தி ஒரு இடத்துல பார்லிமெண்ட்ல பேசினார்ல, யூ வில் நெவர் எவர் 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 ரூல் திஸ் பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு. அது பயங்கரமா ஹர்ட் பண்ணிருக்கு. அது ஒரு தடவை சொல்லிட்டு போயிட்டாரு. அதை அப்படியே அவங்க மண்டைக்குள்ள அரிச்சுக்கிட்டே இருந்தது. எப்படியாவது சரி பண்ணிடணும், இவங்க எல்லா மூஞ்சிலையும் கரிய பூசணும், நம்ம தமிழ்நாட்டுல ஒரு ஒரு கலக்கிடணும் அப்படின்னு இருந்தாங்க. கடைசியில பார்த்தா அது முட்டை கலக்கி மாதிரி தான் ஆயிப்போச்சு அப்படின்னு சொன்னா அதுல மாற்று கருத்து இல்லை. கூட்டணி போறது மட்டும் இல்லாம தங்களை கைவிட்ட அதிமுகவுக்கும் சவால் விடுற மாதிரி தான் பெரிய விஷயத்த விஜயம் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா அவங்கள சேர்ந்தவங்க நிறைய பேருக்கு அவர் முக்கியமான அமைச்சர் பொறுப்பெல்லாம் கொடுப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இது எல்லாத்தும் என்ன அவமானப்படுத்துறவனை நீ ஆதரிக்கிற, என்னோட எதிரிய நீ ஆதரிக்கிற, நீயும் பெரிய விஷயம் பண்ற, என்னையும் இப்போ டம்மி ஆக்கிட்ட, உன்னை எப்படி நான் சும்மா விட்டு வைப்பேன் அப்படின்னு இப்போ தாவேகாவுக்கும் சரி, துரோகம் பண்ணிட்டு போன அதிமுகவுக்கும் சரி செக்கு வைக்கிறதுக்கான அத்தனை பிளான்களையுமே பக்காவா போட்டுட்டு இருக்கிறாங்க பாஜக. இதுக்காக என்ன பண்ணுவாங்க? இருக்கவே இருக்கே சிபிஐ, இடின்னு எத்தனை இருக்கு. பழைய நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகள் எல்லாத்தையும் தூசி தட்டி அதை சிபிஐ கிட்டையும் இடி கிட்டையும் அப்படியே லட்டு மாதிரி தூக்கி கொடுக்க போறாங்க. போய் ஆடு ராஜா, இனிமேல்ட்டு நாங்க எதுவுமே கேட்க மாட்டோம் அப்படின்ற ஒரு கிரீன் சிக்னலை கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லப்பட போகுது. சரி, என்ன பிரச்சனை தான் ஆகும்? ஏன்னா அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் இருக்காங்கல்ல, அவங்க மேல இருக்கக்கூடிய வழக்குகள்லாம் ஏராளமானது இருக்கு. திமுக அமைச்சர்கள் மேல எப்படி எக்கச்சக்க வழக்குகள் இருக்கோ அதே மாதிரிதான் அவங்க மேலேயும் இருக்கு. குறிப்பா எஸ்பி வேலுமணி எடுத்துக்கோங்க. சென்னை மற்றும் கோயம்புத்தூர்ல மாநகராட்சி டெண்டர் முறைகேடு வழக்கு சுமார் 811 கோடி ரூபாய் ஊழல் குற்றச்சாட்டு வழக்குங்க அது. இவருடைய வீடுகள்ல இந்த வழக்குக்காக ஏற்கனவே பல முறை அப்படின்றது ரைடு அப்படின்றது நடத்தப்பட்டிருக்கு. இப்போ இந்த வழக்குகளை தீவிரப்படுத்துறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. சி வி சண்முகம் எடுத்துக்கோங்க. இவருடைய காலகட்டத்தில் நடந்த சில நிர்வாக ரீதியிலான முடிவுகள் மற்றும் அவருடைய சொத்து குவிப்பு சம்பந்தமான புகார்கள் எல்லாத்தையும் தூசி தட்ட போறாங்க. மீண்டும் இல்ல, ஒருவேளை பழைய வழக்குகள் எதுவும் இல்லாட்டி புதுசா போடுவோம், யாரு கேட்க போறா அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லப்படுது. விஜயபாஸ்கர் குட்கா ஊழல் வழக்கு எல்லாருக்குமே தெரியும், பயங்கர எந்த அளவுக்கு ஃபேஸ் அப்படின்னு. ஏன்னா அவர் வீட்டுக்கு சிபிஐ விசாரணைக்கு போறப்போ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தூக்கி போட்டது அதெல்லாம் நம்ம தமிழ்நாடு மக்கள் மறந்திருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான வழக்குகளையும் வேகமா கையில் எடுத்துட்டு தமிழ்நாட்டை நோக்கி வரப்போறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. தங்கமணி ஆப்வியஸ்லி 4.8 கோடி ரூபாய் வருமானத்துக்கு அதிகமான சொத்து சேர்த்த வழக்கு அப்படின்றது அவர் மேல இருக்கு, அதை எடுக்க போறாங்க. உணவுப் பொருள் வழங்கல் துறையில நிறைய முறைகேடுகள்ல ஈடுபட்டார்னு முன்னாள் அமைச்சர் காமராஜர் மேல நிறைய புகார்கள் அப்படின்றது இருக்கு, அந்த வழக்குகள்லாம் எடுக்க போறாங்க. KT ராஜேந்திர பாலாஜி மேல இருக்கக்கூடிய ஆவின் வழக்கு, இதெல்லாம் தமிழ்நாட்டுடைய ஊழல் தடுப்பு பிரிவு வழக்குகள் தாக்கல் செஞ்சிருந்தாலும் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் அப்படின்ற அந்த ஒரு நூக்கை வச்சுக்கிட்டு ஈடியும் இல்லாத வழக்குகளுக்கு கூட அவங்க மூக்க நுழைக்க போறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களாதான் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இவங்களை மட்டும் விட்டு வைக்காம தாவேகா பக்கம் இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகிகளையும் தட்டி தூக்குறது அப்படின்றத இவங்களுடைய பணியில மிக முக்கியமானதா இருக்கு. குறிப்பா விஜய் மேல நேரடியான ஊழல் புகார்கள் அப்படின்றது எதுவும் இல்லை அப்படின்னாலும் அவர் படங்களுக்கு வந்த நிதி, ஏன்னா தலைவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, எனக்கு 500 கோடி ரூபாய் வசூல் 800 கோடி ரூபாய் வசூல் அப்படின்னு அடிச்சு விட்டுருக்காங்கல்ல. ஸோ இதோடைய நிதி ஆதாரங்கள் எங்கிருந்து வந்துச்சு, இதோடைய ஃபண்டிங் எல்லாம் எங்கிருந்து வந்துச்சு அப்படின்ற விஷயத்த தோண்டி துருவ போறாங்க. அது மட்டும் இல்லாம அவருடைய நிர்வாகிகள், அவருக்கு கீழே இருக்கக்கூடிய அண்டர் கிரவுண்ட் டீலிங் பிசினஸ், இது எல்லாத்து மேலேயும் இப்பவே சிபிஐயும் இடியும் கண் வைக்க தொடங்கிட்டாங்க அப்படின்னு தான் டெல்லியுடைய நம்ம வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கிறாங்க. வெறும் இவரை மட்டும் இல்ல, தாவேக்கால இணைஞ்சிருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகளா இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளா இருக்கக்கூடிய பலருடைய நிதி ஆதாரங்கள், அவங்களுக்கு யார் யாரெல்லாம் பணம் கொடுத்தாங்கன்ற அந்த தொழிலதிபர்கள், இவங்க எல்லாரையும் அந்த விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வர்றதுக்கு ரெடியா இருக்கிறாங்க சிபிஐ இடி. இவங்க மட்டும் இல்லாம ஐடியும் சும்மா வாப்பா நீயும் நம்ம போய் ஜாலியா போய் ஒரு ரவுண்டு போயிட்டு வருவோம் அப்படின்னு வருமான வரித்துறையினரையும் இந்த விஷயத்துல கூட கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க.
ஸோ இனி வரக்கூடிய நாட்கள்ல பட்டை கிளப்போது தமிழ்நாட்டில் எப்படி சமாளிக்க போறாரு முதல்வர் விஜய் அப்படின்றது ஒரு பக்கம் கேள்வி. இதை தாண்டி வேறு விதமான நிதி நெருக்கடியை கொடுப்பதற்கும் பாஜக தயாராகாங்க. ஏன்னா நமக்கு தெரியும் திமுக ஆட்சியில் இருந்தப்போ எப்படியான நிதி நெருக்கடிகள்லாம் கொடுக்கப்பட்டது அப்படின்றது. என்ன மாதிரி ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையை சரியான நேரத்தில் கொடுக்காம இருப்பாங்க, இல்லாட்டி சிறப்பு நிதி ஒதுக்கீடுகளை தாமதப்படுத்தி கொடுப்பாங்க, மாநில அரசுகள் கடன் வாங்கக்கூடிய அந்த லிமிட்டை குறைச்சு மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்த விடாம தடுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம ஸ்மார்ட் சிட்டி திட்டங்களாகட்டும், மெட்ரோ ரயில் விரிவாக்க திட்டம், இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் நிதியை நிறுத்தி வைக்கிறது, எவ்வளவு தடவை போராடினாலும் அதுக்கு பதிலளிக்காம இருக்கிறது, இப்படின்ற மாதிரியான நிதி நெருக்கடியை கொடுத்து விஜய் மேல மக்களுக்கிட்ட கெட்ட பெயரை எடுக்க வைக்கிறதுக்கான வேலைகள்லாம் பண்ணுவாங்க. அதான் ஒண்ணுமே இல்லையே, தமிழ்நாடு மக்கள் இப்படி திருப்பி திருப்பி பூஜ்ஜியத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தா அவங்க வேற என்ன பண்ணுவாங்க? ஸோ இந்த பழிவாங்கல் நடவடிக்கைக்கு அவங்க இறங்கலாம் அப்படின்ற மாதிரியான தகவல்கள் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த ஒட்டுமொத்த தோல்விக்கும் காரணமா இருக்கக்கூடிய தமிழ்நாடு பாஜக நிர்வாகிகளை ஒட்டுமொத்தமா மாத்துறதுக்கு டெல்லி தலைமை முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. மேல இருந்து, அதாவது நயினார் நாகேந்திரன்ல இருந்து கீழே வரைக்கும் எல்லாருக்கும் கூண்டோட கல்தா கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இனி தமிழ்நாட்டுல யாருடைய தயவும் இல்லாம அனாதையா நின்னாலும் பரவாயில்ல, எவனையும் விடக்கூடாது அப்படின்னு அமித்ஷா ரொம்ப ஆக்ரோஷமா முடிவெடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா மற்ற மேற்கு வங்கம், அஸ்ஸாம் மாதிரியான அவங்களுக்கு கனவுகளா இருந்த மாநிலங்கள்லாம் அவங்க நிலைநாட்டிட்டாங்க. ஆனா தமிழ்நாட்டுல அந்த முதல் அடியை எடுத்து வைக்கிறது கூட அவங்களுக்கு வாய்ப்பு இல்லாம போயிட்டு இருக்கு. அதனால நிச்சயமா வரக்கூடிய நாட்கள்ல தமிழ்நாட்டுல மிகப்பெரிய ஐடி ரைடு, இடி ரைடு, சிபிஐ ரைடுன்னு எல்லாத்தையுமே எதிர்பார்க்கலாம். இத ஒரு அரசியல் போர் மாதிரியே பாஜக முன்னெடுப்பாங்கன்னு சொன்னா அதுல மாற்றுக்கிறது கிடையாது. விஜய் தலைமையிலான ஆட்சியில காங்கிரஸ் அமைச்சர்களா இருக்கிறத சகிச்சுக்க முடியாத பாஜக அடுத்த 5 வருஷத்துக்கு தமிழ்நாட்டை ஒரு யுத்த களமா மாத்த போறாங்க அப்படின்னு சொன்னா அதுல மாற்றுக்கிறது இல்லை. நீங்க என்ன நினைக்கிறீங்க? சச்சா அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் டீசெண்டா நடந்துக்குவாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? பாருங்க, திமுகவுக்கு என்ன பெரிய குடைச்சல், விஜய்க்கு கொடுப்பாங்க பாருங்க, போட்டு நசுக்கி எடுக்க போறாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? உங்களுக்கு எது தோணுனாலும் அதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. நம்மளோட கேபிட்டல் சேனல்ல இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியில இருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனல் தான் நடத்திட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள். நன்றி.